ஒரு தடவை சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிட தோணக்கூடிய ரொம்ப சாஃப்டான முட்டை மிட்டாய் ரெசிபி. இது பண்ணுறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் ஒரு பேனில் சேர்த்துட்டு தொடர்ந்து கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி மேலே வந்துட்டு நம்மளுக்கு திக்காக ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஆடை எல்லாமே எடுத்து போட்டு திரும்ப திரும்ப கிளறிட்டு இந்த அளவுக்கு திக்கானதும் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. கூலானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப திக்காக இருக்கும். இது அப்படியே ஒரு மிக்சரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 50 பாதாமை நான் நைட்டே ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாதாமையும் நம்ம வந்துட்டு ஒரு மிக்சரில் சேர்த்து கூடவே அதை அரைகிற அளவு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்ச பாதாமோட பேஸ்ட்டு கூடவே நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்புறமா 1/4 கப் அளவுக்கு நெய், 1 கப் அளவுக்கு சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றி, ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த முட்டை, அப்படியே 6 முட்டை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பேனில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் திக்கார வரைக்கும் கலந்துட்டு இதை அப்படியே ஒரு நெய் தடவைன்னு ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிட்டு மேலே லைட்டாக சாப் பண்ண நட்ஸ் போட்டுட்டு இது அப்படியே 160 டிகிரி செல்சியஸில் கரெக்டாக 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடும். அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம். சாப்பிடவே ரொம்ப சாஃப்டாக அதே மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.